பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையிலான குழுவினர் மன்னார் பகுதியில் படையினர் வசமுள்ள காணிகளை சென்று பார்வையிட்ட பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முள்ளிக்குளம், சிலாபத்துறை, தலைமன்னார், வங்காளைப்பாடு, பள்ளிமுனை பகுதிகளில் படையினர் வசமுள்ள காணிகளை மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்துள்ள பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர இன்று சென்று பார்வையிட்டார். இதனையடுத்து மன்னார் மாவட்ட செயலகத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர்கள் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கஞ்சன பானகொட, மேலதிக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். சொன்னால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருந்து அது எல்லாம் நார்த்தன் ப்ரொவின்ஸில் 994 ஏக்கர்ஸ் இயர் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்கு. இப்போ இன்னும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கி 551 ஏக்கர்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த 2026 சரி, அது எல்லாம் இடம். சரி, தேங்க்யூ. மன்னார் கரையோர பகுதியில் கடற்படையினரே பெருமளவிலான காணியில் முகாம் அமைத்துள்ளனர். கடற்கரை பகுதியில் பாரிய சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேசிய பாதுகாப்பு என்ற ரீதியில் அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். கடற்படையினர் இந்த பகுதி மக்களின் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பில் மிகுந்த கவனம் செலுத்துகின்றனர். அதனை குறைவாக மதிப்பிடாமல் முடியுமான வரையில் காணி பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். இந்த தகவல்கள் அனைத்தும் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்படும். பாராளுமன்றத்தில் உள்ள பாதுகாப்பு சபையிலும் முன்வைத்து கலந்துரையாடல் மேற்கொள்வோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே எமது நோக்கம். மக்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வதே எமது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதற்காக உறுதுணையாக இருப்போம். ஜனாதிபதி அவர்கள் இதில் மிகவும் கரிசனையுடன் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைய தினம் இந்த குழுவினரை நேரடியாக விஜயம் செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தார். முள்ளிக்குளம், அதனைத் தொடர்ந்து சிலாபத்துறை கடற்படை முகாம், அதனைத் தொடர்ந்து தலைமன்னார், வங்காளைப்பாடு, பள்ளிமுனை போன்ற இடங்களில் உள்ள கடற்படை முகாம்களை பார்வையிட்டோம். அங்கே மக்களினுடைய காணிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக முள்ளிக்குளம் பகுதியிலே பாடசாலை, தேவாலயம், அதே போல பலநோக்கு கூட்டுறவு சங்கம், அதே போல மக்களினுடைய குடியிருப்புகள் காணப்படுகின்றன. மக்கள் தொழிலுக்கு செல்லக்கூடிய பாதைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. மேற்படி இடங்களை விடுவிப்பதற்குரிய சாதகமான சூழ்நிலைகள் இருக்கின்றது. இந்த மக்களுக்கான நியாயமான தீர்வு அல்லது சாதகமான முறையிலே தீர்வு வழங்கப்படுகிற மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையிலே அவர்களது நம்பிக்கை நிச்சயமாக வீண் போவதில்லை. நாங்கள் ஒரு சாதகமான முடிவுகளை நிச்சயமாக இந்த பாதுகாப்பு கவுன்சிலிலே எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.